ஆத்தி இவன் பிள்ளையும் தூக்கிட்டு பேக்கையும் தூக்கிட்டு வாரா. அத்தை என்ன நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கோம், அத்தையை காணோம். அத்தை என்னம்மா எப்போ வந்த? ஐயோ என்னத்தாச்சு இப்படி இழுத்து பொத்தி படுத்திருக்கீங்க? எனக்கே ஒன்றும் உடம்பே சரியில்லைம்மா. நேற்று தான் நானும் உங்கள் மாமாவும் போய் ஊசி போட்டு வந்தோம். இன்னும் காய்ச்ச விடவே இல்லை. நீ வேற பிள்ளைய தூக்கிட்டு வந்திருக்க. சரி அத்தை நல்லதா போச்சு நான் வந்ததும். நான் வரலாட்டினா உங்களுக்கு காய்ச்சல்னு தெரியுமா? நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. சரி படுங்க, நான் உங்களுக்கு கஞ்சி வச்சு எடுத்துகிட்டு வரேன். ஐயோ பாத்திரம் எவ்வளோ செஞ்சிருச்சு. அத்தைக்கு ரொம்ப முடியலை போல. நம்மள்கிட்ட சொல்லியிருந்தா தானே தெரியும், சொல்லாமல் அவங்க வாட்டுக்கு இருக்கும். அத்தைக்கு கஞ்சி செஞ்சாச்சு, கஞ்சியாச்சும் கொடுப்போம், எதுவுமே சாப்பிடாம இருப்பாங்க. அத்தை என்னம்மா? இந்தாங்க அத்தை, கொஞ்சமாக கஞ்சி குடிங்க, மாத்திரை போடலாம். எனக்கு கஞ்சி எல்லாம் வேண்டாம்மா. பார்த்தையா, இவ நம்மளை வேலை வாங்கலான்னு நினச்சேன். இப்போ அவளவே வேலை வாக்க வச்சுட்டேன்னா. என்னம்மா ஆத்தாட்ட பேசிக்கிட்டு இருக்காளா? அவனால ஏத்துவா, அதை கேட்டு இவ ஆடுவா. ஆடட்டும் ஆடட்டும். என்ன பண்ற? ஃபோன் போட்டிருப்ப போல. இங்க ஒரே வேலைமா, அதாம ஃபோன் எடுக்கல. ஆமாம்மா, பிள்ளை இருக்க வீட்டில் வேலை தானே இருக்கும். நான் இங்கே மாமியார் வீட்டுக்கு வந்தேம்மா. பாப்பாவுக்கும் தம்பிக்கும் லீவ் இல்லை. மாமியார் வீட்டுக்கு போனியா? ஆமாம்மா, நான் வந்தது நல்லதா போச்சு. அத்தைக்கு வேற உடம்பு சரியில்லை, காய்ச்ச போல. என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் வந்து அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சு வச்சேம்மா. நீ வேலை பார்த்தியா? நீ எதுக்குமா பார்க்கணும் வேலையெல்லாம்? ஏம்மா இப்படி கேட்குற? நான் தானே வேலை பார்க்கணும். என் மாமியாருக்கு தானே உடம்பு சரியில்லை. போமா, ஏன் அவங்க பொண்ணு பார்க்க மாட்டாங்களா? நீ பார்த்துக்கு உட்காந்துருக்க. ஏம்மா, நமக்கு நம்ம வீட்டில் அண்ணி இருக்காங்க. உனக்கு உடம்பு சரியில்லாட்டினா பார்க்க மாட்டாங்களா? அது மாதிரிதாம்மா. உனக்கு உடம்பு சரியில்லாட்டினாலும் நான் பார்க்க போகிறேன், என் மாமியாருக்கு உடம்பு சரியில்லாட்டினாலும் பார்க்க போகிறேன். என்னை அவங்க மகளாக நினைப்பாங்க, நான் அவங்கள தாயாக நினைக்கிறேன், அவ்வளோதாம்மா. நீ ஏதாச்சும் ஏட்டிக்கு முட்டிக்கா பேசிகிட்டு இருக்காம வை. ஆமாம், உனக்கு நான் எது சொன்னாலும் அப்படி தான் தெரியும். போமா நீ. ஐயோ, நம்ம தான் நம்ம மருமகளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். அவங்க அம்மா எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் நம்மளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுது. அது நம்மளை தாயாக நினைக்குது. நம்ம ஒரு பொண்ணாக நினைக்காம விட்ட பாரு. இனிமேல் இந்த புத்தியை படைக்கவே கூடாது. நம்ம பொண்ணுக்கு மேலே ஒரு படியாக பார்க்கணும் மருமகளை. பிரியா, எனக்கு மாத்திரை போட்டோன்னே உடம்பு சரியாயிடுச்சுமா. காய்ச்சல்லாம் விட்டுருச்சு. உனக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும்ல. வாமா, உனக்கு நான் மீன் குழம்பு வச்சு தரேன். சரிங்க அத்தை, வாங்க, நானும் ஹெல்ப் பண்ணுறேன்.